எஸ். ஹலோ ஆல். திஸ் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வீடியோ இன் அவர் சேனல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன் ரீசென்ட் டைம்ஸ். என்ன அப்படின்னா, டிஎன் டெட் சிலபஸை வந்து பிரேக் டவுன் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ், டுடே வி ஆர் கோயிங் டு பிரேக் டவுன் த சிலபஸ் ஆஃப் டிஎன் டெட். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி படிக்கணும் அப்படின்றத கிளியர் கட்டாக நான் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் எப்படி படிக்கணும், இங்கிலீஷ் எப்படி படிக்கணும், உட்காந்து நான் புக் எடுத்தேன், நான் பாட்னு படிச்சுட்டு இருந்தேன். நாட் லைக் தட். ஒவ்வொரு சப்ஜெக்டை ஒவ்வொரு மெத்தடில் படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். நான் எப்படி படித்தேன் அப்படின்றத வச்சு ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். டிஎன் டெட் அண்ட் யூஜிடிஆர்பி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாம் போயிருக்கீங்க, ஸோ நல்லபடியாக எழுதிட்டு வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்க அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப். ஏன் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காலேஜ் போவீங்க. என்ன காலேஜ் போகலாம், காலேஜ் ரிவ்யூஸ், கோர்ஸ் ரிவ்யூஸ், அது மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உள்ள போகலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ப்ரோ டிஎன் டெட் சிலபஸ் பற்றி சொல்லுங்கள், டிஎன் டெட் சிலபஸ் எங்கே கிடைக்கும், எதில் போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. டிஎன் டெட் சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்லேயே கிடைக்கும். டிஆர்பி வெப்சைட் உள்ளே போங்க, டேரெக்டாக டிஆர்பினே சர்ச் பண்ணுங்கள், வெப்சைட் உள்ளே போகும். அங்கே வந்து எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு கார்னர் இருக்கும், அதில் ரெக்ரூட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அது உள்ளே போனீங்க அப்படின்னா சிலபஸ்னு இருக்கும். அந்த சிலபஸில் உங்களுக்கு டிஆர்பி கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸுமே இருக்கும். அதில் டிஎன் டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜருக்கு தனியாக இருக்கும், சோஷியலுக்கு தனியாக இருக்கும். ஸோ யூ கேன் டவுன்லோட் த சிலபஸ் ஃப்ரம் தேர். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, சிலபஸ் எல்லாம் பெருசாக உட்காந்து டிஎன் டெட்டுக்கு பார்க்க வேணாம். மீதி வாட் எவர் த எக்ஸாம் இட் மேபி, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணுறது தான். பட் டிஎன் டெட்டுக்கு சிலபஸை டவுன்லோட் பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டெப் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, சிலபஸை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 70 பேஜஸ் சிலபஸ் மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பிக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் 3-4 பேஜை தாண்டி போகாது. பட் டிஎன் டெட்டுக்கு 70 பேஜுக்கு சிலபஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸை பார்த்தாலே நமக்கு வந்து பா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி சிலபஸ் இருக்கும். பட் அதில் வளன்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் கிடையாது. 6 to 10th புக்ஸை படிங்க அப்படின்றத உள்ள என்னென்னலாம் படிக்கணும்னு ஏ டு இசட் டாபிக் வைஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை உட்காந்து நான் பார்த்து அதுபடி படிக்கணுமா அப்படின்னா எஸ் படிக்கலாம். பட் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகாது. சரி, ஓகே, சிலபஸை பார்க்காம நான் என்ன பண்ணலாம்? தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் நவ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். டெட்டு ஆரம்பிச்சதுலேருந்து நான் டவுன்லோட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நாட் லைக் தட். 2019, 2022 அண்ட் ரீசெண்டாக நடந்த 2025 இந்த கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். 2022ல் நிறைய செட்டாக நடந்திருக்கும். ஸோ அந்த எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க போகிற ஸ்டெப் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணுறது தான். ஓகே ப்ரோ, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணும்? தென் யூ ஹேவ் டு கலெக்ட் த மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ்னால் நான் எதை கலெக்ட் பண்ணணும், எந்த கோச்சிங் சென்டர் போகணும், அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஜஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் டிஎன் டெட்டுக்கு மெட்டீரியல் அப்படின்னா 6 to 10 ஸ்டாண்டர்ட் புக் தான். எல்லா சப்ஜெக்ட்டும் நான் கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் மேக்ஸ் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ் சயின்ஸ் மேண்டேட்ரி படிச்சே ஆகணும், அந்த 2 சப்ஜெக்ட் நோ காம்ப்ரமைஸ். சோஷியல் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் ஃபுல்லாக படிச்சே ஆகணும், ஸோ நோ காம்ப்ரமைஸ். அப்போ மேக்ஸ் சயின்ஸ் மேஜராக இருந்தால் நான் 6 to 10th மேக்ஸ் புக்ஸை கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி ஆகணும். சோஷியல் சயின்ஸ் மேஜராக இருந்தால் 6 to 10 சோஷியல் சயின்ஸ் புக்ஸை நான் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கிளியராக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நம்ம மேஜராக நம்ம படித்து முடிச்சிட்டோம். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸை படித்து முடிச்சிட்டேன். சோஷியல் சயின்ஸ் மேஜர்னா சோஷியல் சயின்ஸை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். அடுத்து நான் எதை படிக்கணும் அப்படின்னா, சூஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ். இங்கிலீஷ் அண்டு தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் ஆர் தமிழ் நான் சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும், இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்னா நான் வந்து இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் வந்து 6 to 10th புக்ஸ் என்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இல்லை எனக்கு இங்கிலீஷை விட தமிழ் நல்லா வரும், தமிழ் எனக்கு ரொம்ப படிக்க பிடிக்கும் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு பதிலாக தமிழோட மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ்னால் நான் எதை சொல்கிறேன்? ஸ்கூல் புக்ஸை. அப்போது எனக்கு தமிழ் பிடிக்கும் அப்படின்னா என் கையில் 6 to 10th தமிழ் புக்ஸ் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜர் அப்படின்னா என் கையில் என்னென்ன புக்ஸ் இருக்கணும்? மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் 6 to 10th கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் எனக்கு தமிழ் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ என் கையில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் புக்ஸ் இல்லாமல் தமிழ் புக்ஸ் 6 to 10th இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு நான் கலெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் என் கையில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். புக் இருக்கணும்னு சொன்னீங்க ப்ரோ. ஓகே, புக்கை பார்த்து நாங்கள் படிக்க போகிறோம், அதனால புக் இருக்கணும். எதுக்காக எங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். உட்காந்து பிரிண்ட் அவுட்டாக இருக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா, நம்ம உட்காந்து ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறத விட கையில் பிரிண்ட் அவுட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு விஷயம் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில்
இலக்கணம் பார்ட் வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க, செய்யுள் வந்து கம்மியாக கேட்டிருப்பாங்க, உரைநடை கம்மியாக கேட்டிருப்பாங்க. இன்னொரு வருஷம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அப்படியே மாறி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. இலக்கணத்துலேருந்து அதிக கொஷின்ஸ் வரும். அப்போ நான் இலக்கணம் மட்டும் படித்தா 30ல் நான் இவ்வளோ மார்க் எடுத்துருவேனா அப்படின்றத வி கான் ஃபிக்ஸ். அதனால தமிழ் நம்ம எடுக்கிறோம். என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் தமிழ் நான் எடுக்கிறேன், அதை நான் படிக்க போகிறேன் அப்படின்னு டிஎன்டெட்டில் நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னா இலக்கணம், செய்யுள், உரைநடை எதையுமே மிஸ் பண்ணாமல் நான் A to Z படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் கிளியராக வச்சுக்கணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எந்த மாதிரி கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு பாருங்கள். எந்த கொஷின்ஸ்னு சொல்ல எந்த மாதிரி கொஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கலைச்சொற்கள் அறிவோம், அதுலேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக திரும்ப 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 கொஷின்ஸ் வரதான் போகுது. அப்போ புக்கில் இருக்க எல்லா கலைச்சொற்கள் அறிவோமும் படிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் அதையே நான் சொல்கிறேன். இப்போ அந்த கலைச்சொற்கள் அறிவோம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். ஈஸியான ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு முகநூல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஃபேஸ்புக்னு. அந்த மாதிரி கொஷின்ஸ் வருமானா டெஃபினட்டா வராது. அப்போ ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி கொடுத்துருக்க கலைச்சொற்கள் அறிவோம்ல இருக்கிறதுலே டஃபா ஒரு 2-3 இருக்கும்ல, அந்த மாதிரி இதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அப்போ ஈஸியானது வந்துட்டா என்ன ப்ரோ பண்றதுனா, ஈஸியானது தான் நமக்கே தெரியுமே, கஷ்டமானது வந்தா தானே அங்கே பிரச்சனை. ஸோ எல்லாத்தையுமே படிங்க. அந்த கஷ்டமா அந்த கலைச்சொற்கள் அறிவோம்ல இருக்கிறதுலே டஃபா இருக்கும், யாருமே ஆன்சர் பண்ண மாட்டாங்கன்றத மேபி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல அவங்க எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதை படிங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே சொல்லும் பொருளுமா இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, ஈஸியா இருக்கிறதா இல்லாம கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றத நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஈஸியா இருக்கிறத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். பட் கஷ்டமா இருக்கிறது நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் we can recall and write in our examination. ஸோ அதை வந்து தெளிவாக பாருங்க. அப்போ தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இலக்கணத்துக்கு கொடுங்க. இலக்கணம் வந்து நமக்கு எழுத்து இலக்கணத்துலேருந்து அணி இலக்கணம் வரைக்கும் எல்லா இலக்கணமுமே கவராகி வரும் சிலபஸில். அப்போ சிம்பிளாக 6 to 10th புக்கை எடுத்து வைங்க. இலக்கணத்தில் 6th என்ன இருக்குது, 7th என்ன இருக்குது, 8th என்ன இருக்குது, 9th என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க. புரியுதா? எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இலக்கணத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்க. செகண்ட் வந்து செய்யுள். செய்யுள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா செய்யுள் லைன் பை லைனா படிக்கிறது உங்க இஷ்டம், ஆர்எல்ஸ் நோட்ஸ் மாதிரி எடுத்து படிக்கிறது உங்க இஷ்டம் தான். எப்படின்னா இந்த ஆத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புலவர் இந்த பாட்டை எழுதியிருக்கார், இந்த பாட்டு இல்லாமல் அந்த புலவர் என்னென்னலாம் எழுதியிருக்கார் அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அது மாதிரி ஒரு செய்யுள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு பாயிண்ட் கூட விடாமல் பாருங்க. ஒரு செய்யுளை ஒரு புலவர் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த புலவர் அந்த செய்யுளை மட்டும் எழுதியிருக்க போகிறது இல்லை, டெஃபினட்டாக அவர் அதை தாண்டி நிறைய எழுதியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவர் என்னெல்லாம் எழுதியிருக்காரு, ஜஸ்ட் அவரோட படைப்புகள் வேற என்னென்ன இருக்குன்றத சும்மா ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து ஏதோ ஒரு இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த புலவர் வந்து இந்த இதழ்கள் நடத்தினாரு, அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும்ல, அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக நிறைய ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறமா உரைநடை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போகிற ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் இலக்கணம், அடுத்து செய்யுள், அடுத்து உரைநடை. இந்த ஆர்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, இலக்கணம் அப்படின்றது வந்து நம்ம கவர் பண்ணி முடிக்கக்கூடிய டாபிக், அதை வந்து நம்ம கவர் பண்ணி முடிக்கலாம். அடுத்து செய்யுள், அடுத்து உரைநடை. இந்த மாதிரி ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணி தமிழை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ் எப்படி படிக்கலாம்? இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மேஜருக்கு அப்புறம் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னால அதில் தமிழுக்கு பதிலாக இங்கிலீஷை சூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப 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 ஈஸி. அதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 6 to 10th புக்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் 6th-லேருந்து 10th வரைக்கும் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை பார்க்கும்போதே யூ வில் கெட் சம் ஹோப். அது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிராமருக்கு கொடுங்க. பட் 2025ல கிராமர் அதிகமாக வரலையே ப்ரோ அப்படின்னு கேட்டால் 2025ல கிராமர் அதிகமாக வரல. பட் ப்ரீவியஸாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கும் இங்கிலீஷில். அப்போது கிராமர் வருதோ இல்லையோ உங்களுக்கு கிராமர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்தாலுமே கிராமர் அப்படின்றது மேக்ஸில் சிம்பிளஸ்ட் டாபிக்ஸ் மாதிரி வந்தால் நம்ம அடித்தா மார்க் அதில் வந்து தப்பாக வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிராமருக்கு கொடுத்து பாருங்க. கிராமருமே வந்து எல்லா டாபிக்ஸும் மோஸ்ட்டாக கவர் ஆகும். அதை வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கிராமரை கவர் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து லெசன்ஸ் சொல்லுவாங்க. லெசன்ஸ் உள்ள வந்து லைன் பை லைனாக இங்கிலீஷில் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் தமிழ் அளவுக்கு இன்டெப்த்தாக நீங்கள் லைன் பை லைனாக படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன் ப்ரோ அது உள்ளே இருந்து கொஷின்ஸ் வராதானா வரும், பட் ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் தான் அதுலேருந்து வரும். பட் அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் ஆரம்பித்தா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு வொக்காபுலரி, அந்த கிளாசரியில் கொடுத்துருக்கிற மீனிங்ஸு, ஆன்டனிம்ஸ் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தரவு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெசனையும் ஒவ்வொரு போயமையும் ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த ஆத்தர் எந்த போயம் எழுதியிருக்காரு, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் பார்த்துக்கலாம். போயமில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தரவாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் ஹேவிங் எனஃப் டைம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒவ்வொரு லெசனாக லைன் பை லைனாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். பட் அதிகப்படியான கொஷின்ஸ் அதுலேருந்து வரப்போகிறது கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி எவ்ரி திங் யூ கேன் ரீட். ஏன் அப்படின்னா இங்கிலீஷை தான்
நீங்கள் எடுத்து படிக்கிறீங்கன்னும் போது இங்கிலீஷ் தாராளமாக நீங்கள் அது மாதிரி படிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிராமருக்கு கொடுங்க. அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து 1 மார்க்ஸ், அதாவது சினானிம், ஆன்டனிம்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், வாட் எவர் இட் மேபி, அதுக்கு கொடுங்க. அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு போயம் ஆர் லெசன் எதாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த ஆத்தர் எந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க அண்ட் அந்த ஆத்தரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் 2025 கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், அந்த ஆத்தர் எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த லாங்குவேஜஸ் சேர்ந்தவர், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் இன் தட் பர்டிகுலர் பார்ட் ஆல்சோ. ஸோ வந்து இங்கிலீஷ் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு கிராமர், அதுக்கப்புறம் அந்த ஆத்தர்ஸை பற்றி படிங்க, அதுக்கப்புறம் லெசன் அண்ட் போயம் 1 by 1 படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மேக்ஸ் வந்து புக் வாங்க சொன்னீங்களே ப்ரோ, புக்கில் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணுமானா வேணாம். புக்கு வந்து ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தான் மேக்ஸை வாங்க சொன்னேன். புக்கை உட்காந்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா மேக்ஸை வந்து நம்மளால் ப்ராப்பராக ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அப்புறம் என்ன ப்ரோ பண்ணலாம், மேக்ஸை வந்து நான் எப்படி தான் கவர் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், டாபிக்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதெல்லாம் எப்படி ப்ரோ நான் உட்காந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டால், அது எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். நான் ஆல்ரெடி UGTRBக்கு ஒரு சேனல் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன், அதியன் இன்ஸ்டிடியூட் மதுரை அப்படின்னு. அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன் மேக்ஸ். அவர் ரொம்ப 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 பெஸ்ட். மேக்ஸுக்கு அவரை தாண்டி யாரும் இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் நான் வந்து அவரோட வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன். TNTET மேக்ஸை வந்து அவர் செப்பரேட்டாக வந்து டாபிக் வைஸ் பிரிச்சிருக்காரு. அந்த 6th 7th 8th 9th 10th இல்லாமல் டாபிக் வைஸ் பிரித்து எல்லா டாபிக்ஸ்க்கும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடியோஸ் வரும். பட் உட்காந்து நீங்கள் ஜாலியாக அந்த வீடியோஸை படிக்கிறதா நினைக்காம, ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் மேக்ஸில் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து டெய்லி ஒரு வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தாலே டெட் எக்ஸாமுக்குள்ளே எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். எல்லா டாபிக்ஸ்லையும் நீங்கள் தரவாயிட முடியும். ஸோ மேக்ஸுக்கு உட்காந்து நீங்கள் போட்டு பார்க்கணும், நான் வந்து ஒவ்வொரு சாப்டராக பார்க்கணும், ஒவ்வொரு புக்காக வாங்கி படிக்கணும், நாட் லைக் தட். பட் புக் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உட்காந்து புக்கில் உட்காந்து மேக்ஸை படிக்கிறதுக்கு பதிலாக நான் சஜஸ்ட் பண்ண அந்த சேனலில் வீடியோஸ் உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும் TNTETக்குன்னு. அதில் மேக்ஸுக்கு மட்டும் அவ்வளோ வீடியோஸ் போட்டிருப்பாரு. ஒரு வீடியோவை கூட விடாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து நீங்கள் தனியாக டைம் ஒதுக்கி படிக்கவே வேணாம், அந்தளவுக்கு சூப்பராக வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த சேனலை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே சேனல் லிங்க் தரேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சயின்ஸுக்கு எதை படிக்கணும் அப்படின்னா, சயின்ஸுக்கு புக்கு ஃபுல்லாக படிக்கணும். 6th to 10th புக்கு ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் படிக்கணுமானா, 6th to 10th புக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே தான் படிக்கணும். ப்ரோ என்னால் அவ்வளோலாம் படிக்க முடியாது, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, புக்கு ஃபுல்லாக தான் படிக்கணும். ஓகே, நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 6th to 10th இருக்க புக் பேக் 1 மார்க்ஸ் ஒன்று கூட விடாமல் எல்லா யூனிட்லையும் படித்து முடிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் புக்குக்குள்ளே இருக்கிற போல்ட் லெட்டர்ஸ், பிளாக் லெட்டர்ஸில் எழுதிருக்கும்ல, அது எல்லாத்தையும் படித்து முடிங்க. அதுக்கப்புறம் பாக்ஸில் கொடுத்து டு யூ நோ, ஆக்டிவிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் படித்து முடிங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் சயின்ஸில் எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே படித்து முடிங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் முக்கியமாக ஃபிசிக்ஸில் வந்து யூனிட்ஸ் இருக்கும்ல, ஒவ்வொரு குவான்டிட்டிஸ்க்கான யூனிட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே தரவாக படித்து முடிங்க. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிங்கனாலே முக்கால்வாசி புக்கு ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் டைரெக்டாக ஆர் இன்டைரக்டாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ரீட் எவ்ரி திங். யூ ஷுட் நாட் ஸ்டடி எவ்ரி திங், யூ ஷுட் ஜஸ்ட் ரீட் எவ்ரி திங். ஸ்டடிக்கும் ரீடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் முக்கியமாக 1 மார்க்ஸ் புக் பேக் 1 மார்க்ஸ் நல்லா படித்தாகணும், யூனிட்ஸ் நல்லா பார்த்தாகணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தாகணும், பாக்ஸ் கொஷின்ஸ் பார்த்தாகணும். இது எல்லாத்தையுமே சயின்ஸில் பார்க்கணும். சயின்ஸில் 30க்கு 30 நம்ம கண்டிப்பாக அடிச்சாகணும். ஏன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் ரொம்ப 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 ஈஸி. ஸோ அதில் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஜஸ்ட்டு நான் சொன்னதெல்லாம் நல்லா படிச்சுட்டு புக்கை வந்து ஒரு ரீட் அவுட் பண்ணிட்டு போங்க, அதுவே மோர் தென் எனஃப். சயின்ஸ் வந்து உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு கதை மாதிரி நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், சயின்ஸையுமே வந்து நம்ம மேக்ஸ் மாதிரி தான் படிக்க போகிறோம். எப்படின்னா 6th எடுத்து நான் ஃபுல்லாக படிக்க போகிறேன், 7th எடுத்து படிக்க போகிறேன், அப்படி இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர்மெண்ட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, மெஷர்மெண்ட் 6th 7th 8th 9th இருக்கா, அது 4 லெசனையும் அட் ஸ்ட்ரெச்சில் நான் படித்து முடிக்கணும். ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 6th ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு திரும்ப 7th போய் திரும்ப மெஷர்மெண்ட்டை படிக்கும்போது எனக்கு அதோட பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்றது ஞாபகமே இருக்காது. ஸோ அந்த இடத்துல நான் கண்டிப்பாக அந்த பேசிக் எனக்கு தெரியணும் அப்படின்னா 6th 7th 8th 9th 4 புக்கையும் நான் ஒரே டைமில் எடுத்து வச்சுட்டு அந்த மெஷர்மெண்ட் டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிக்கும் போது ஐ வில் கெட் த கிளியர் ஐடியா. அந்த ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எனக்கு எக்ஸாமில் எழுதும்போது ஈஸியாக ரீகால் பண்ணி எழுதுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ சயின்ஸை வந்து எப்படி படிக்கணுன்றதை நான் கிளியராக சொல்லிட்டேன். ஓகே, நம்ம வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோஷியல் சயின்ஸ் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் சோஷியல் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஏன்னு நான் சொல்கிறேன், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜர் யோசிச்சு பாருங்கள். அவங்க 6th to 10th 2 முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு பெருசாக பிரியும். அதை அவங்க படிக்கணும். அது இல்லாமல் மேக்ஸ் படிக்கணும்.
பட் சோஷியல் சயின்ஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் எதுலையுமே ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ்னு இருந்தாலும் ஒரே ஒரு சப்ஜெக்டை 60 மார்க் படிக்க போறீங்க. 6 to 10th புக்ஸை தரவு பண்ண போறீங்க. அது இல்லாமல் இஃப் யூ ஆர் ஹேவிங் எனஃப் டைம் 11th and 12th போய் நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்க்க போறீங்க. ஓகேவா? இல்லை டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் 6 to 10th தரவாக படிச்சுக்கோங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க போறீங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜர் 2 சப்ஜெக்ட் படிக்க போறாங்க. ஸோ இந்த இடத்துலயே உங்களால் வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுன்றதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. சோஷியல் சயின்ஸ் நான் எப்படி படிக்கலாம்? சோஷியல் சயின்ஸ் புக்கு ஃபுல்லாக தரவாக படிச்சே ஆகணும். பிகாஸ் சோஷியல் சயின்ஸ் அப்படின்ற ஒரே சப்ஜெக்ட்லேருந்து யூ ஆர் கோயிங் டு ரைட் த எக்ஸாமினேஷன் ஃபார் 60 மார்க்ஸ் வரப்போகுது அப்படின்னும் போது அவங்க எதை வேணால் கேட்கலாம். புக் பேக்லாம் பெருசாக வருமானு கேட்டால் இல்லை, உள்ளேருந்து நிறையா கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். புக் பேக் வரலாம், பட் உள்ளேருந்து நிறையா கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அது நீங்கள் புக்கு ஃபுல்லாக தரவாக படிச்சு தான் ஆகணும். பட் சோஷியலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஐடியா தரேன், அது எல்லா சப்ஜெக்ட்டும் ஒர்க் அவுட் ஆகும். பட் சோஷியலுக்கு அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்ன அப்படின்னா, ஒரு பேஜ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதை ஒரு பேஜ் மேலே ஒட்டிட்டு இந்த பேஜில் என்ன கொஷின்ஸ் கேட்கலாம், இந்த ஒரு பேஜில் ஒரு 5 கொஷின் கேட்கலாமா மேக்ஸிமம், நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அந்த 5 கொஷின்ஸ் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்றத எழுதி வைங்க. அது மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் 6 to 10th நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு பேஜுக்கும் ஸ்டிக்கி நோட் ஒட்டுங்க. ஒவ்வொரு ஸ்டிக்கி நோட்லேயும் 5 கொஷின் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது மேபி பெரிய ப்ராசஸாக தெரியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு வந்து 200 பேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு பேஜுக்கு நான் 5 கொஷின் ஒட்டினா ஒரே ஒரு புக்கில் 1000 கொஷின் வருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் நாட் லைக் தட். ஒரு நாளைக்கு ஒரு 20 பேஜ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 20 × 5 எவ்வளோ? 100 கொஷின். அந்த 100 கொஷின் அன்னைக்கே நீங்கள் தரவு பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் அந்த ஸ்டிக்கி நோட்ஸை மட்டும் நீங்கள் ரிவிஷன் அப்போ பார்த்தா போதும். புக்கு உள்ள திரும்ப படிக்க தேவையில்லை. நான் அப்படியே எனக்கு ஸ்டிக்கி நோட்லாம் யூஸ் பண்ணுறது பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்படியே ரீட் அவுட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா திரும்ப ரிவிஷன் அப்போ திரும்ப மொத்த புக்கையும் 6 to 10th எடுத்து வச்சு ரீட் அவுட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் ஸ்டிக்கி நோட்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு 5 கொஷினை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். பட் அந்த 5 கொஷினை நீங்கள் அந்த பேஜை படித்து எழுதும் போது தெளிவாக எழுதணும். இந்த 5 கொஷினை தாண்டி இந்த பேஜில் எதுவும் பெருசாக வந்துடாது. அந்த அளவுக்கு நீங்கள் எழுதிட்டு போனீங்க அப்படின்னா ரிவிஷன் அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சோஷியலுக்கு அப்படின்னு ஸ்பெஷலைஸ்டாக நான் யூடியூப்ல எதுவும் சேனல்ஸ் பார்க்கல. இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராப்பராக நடத்துனாங்க அப்படின்னா யூ கேன் ஃபாலோ தட். அப்படி ஏதாவது சேனல் இருந்தால் நீங்கள் நம்ம கமெண்ட்லேயுமே சஜஸ்ட் பண்ணுங்கள். மற்ற பீப்புளுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வரைக்கும் இந்த சேனல் அப்படி பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ சஜஸ்ட் தெம். ஓகேவா? ஓகே, நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் எப்படி படிக்கணும், இங்கிலீஷ் எப்படி படிக்கணும், திரும்ப சொல்கிறேன்ல. ஓகே, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 5 சப்ஜெக்ட்டும் எப்படி படிக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படின்றத ஒரு ஓவரால் ஐடியா நான் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை டிஎன்டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். இது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஐடியாவே இல்லாமல் டிஎன்டெட் படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் உட்காந்துருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் பெரிய அளவில் நம்புகிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎட் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இன்னும் டிஎன்டெட் கிளியர் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லா டீச்சர்ஸ், பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்டெட் ஆஸ்பிரண்ட்ஸ் நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். புரியுதா? அண்ட் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் சயின்ஸை பற்றி ஒரு ஓவரால் ஐடியா கொடுத்துருப்போம். அதுவுமே தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும். பிளேலிஸ்ட்டுமே டிஎன்டெட்னு ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் மோர் ஐடியாஸ் அபவுட் தட். அண்ட் நம்ம சேனலை இவ்வளோ பேசியிருக்கேன் பாருங்கள், மூச்சுலாம் விட முடியல, மூச்சு வாங்குது. இந்த அளவுக்கு உட்காந்து பேசியிருக்கேன் உங்களுக்காக மட்டும்தான். ஸோ டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.